அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா அவர் வாழ்ந்த நாட்களிலே 5 ராஜாக்கள் யூதாவை அரசாண்டார்கள். அவர்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து இருக்கிறதை இந்த அதிகாரத்தில் நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். முதலிலே மத்தனியா என்று அழைக்கப்படக்கூடிய சிதேக்கியா கடைசி ராஜா, அவனுடைய நாட்களிலே யூதா ராஜாவின் அரண்மனைக்கு போய் நீ சொல்ல வேண்டிய வசனம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எரேமியாவை அனுப்பி, நீயும் உன்னுடைய ஊழியக்காரர்களும் உடைய ஜனமும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சிதேக்கியா நன்மையானதை செய்ய அறிவுறுத்தப்பட்டு அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து மக்களை நீதியோடு நடத்தினால், பரதேசி திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை ஒடுக்காம கொடுமை செய்யாம குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாத ஆட்சி செய்தால் தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்கு ஒரு ராஜா இருப்பார். நீ என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை என்று சொன்னால் இந்த அரண்மனை பாழாய் போய்விடும் என்று சொல்லி இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த அரண்மனை எப்படிப்பட்ட ஒரு அரண்மனையாக காணப்பட்டது? யூதா ராஜாவின் அரண்மனையை குறித்து கர்த்தர், நீ எனக்கு கீலேயாத்தை போலவும் லீபனோனின் கொடுமுடியைப் போலவும் இருக்கிறாய், ஆனாலும் மெய்யாகவே நான் உன்னை வனாந்தரத்தைப் போலவும் குடியில்லாத பட்டணங்களைப் போலவும் ஆக்கிவிடுவேன். இந்த வார்த்தைகளை கேளாமல் போனீங்கன்னா, கீலேயாத்து போல லீபனோனின் கொடுமுடியைப் போல இருக்கிற நீ ஒரு பாழான காரியத்தை உடையவனாக, ஒரு குடியில்லாத பட்டணத்தை போல, ஒரு வனாந்தரத்தை போல மாறிவிடுவாய் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். சாலமோனின் நாட்களிலேயே இந்த அரண்மனைகள் கீலேயாத்தில் இருந்தும், அதாவது யோர்தானின் நதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கீலேயாத்தின் அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதிகளில் இருந்து கேதுரு மரங்கள் கொண்டு வரப்பட்டு லீபனோனில் ஓங்கி வளர்ந்த கேதுரு மரங்களுக்கு பெயர் பெற்ற அந்த இடங்களில் இருந்தும் மரங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த அரண்மனையானது கெட்டப்பட்டபடியினாலே, நீ கீலேயத்தை போல எனக்கு இருந்தாலும் லீபனோனை போல இருந்தாலும் உன்னை வனாந்தரத்தை போல நான் குடியில்லாத பட்டணத்தை போல மாற்றி விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு தொடர்ந்து அநேகர் கடந்து வந்து இந்த நகரத்தை பார்த்து தன் அயலான நோக்கி, இந்த பெரிய நகரத்துக்கு கர்த்தர் ஏன் எப்படி செய்தார் என்பார்கள். உடன்படிக்கையை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு ஆராதனை செய்தபடியினால இப்படி ஆயிற்று என்று சொல்லி அவர்களுக்குள்ளாகவே பேசிக் கொள்ளுகிற வண்ணமாக நான் மாற்றி விடுவேன் என்று சொல்லி சிதேக்கியா என்று அழைக்கப்பட்ட மத்தனியாவை குறித்து இங்கே எரேமியா கூறிய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக இங்கே 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் யோசியா அவன் கிமு 640 609 வரை அவன்தான் நல்லாட்சி புரிந்த ஒரு ராஜாவாக அவனுடைய நாட்களிலே தான் ஆலயங்கள் சுத்திகரிக்கப்பட்டு திறக்கப்பட்டு அங்கே இல்கியாவின் மூலமாக அங்கே நியாயப்பிரமாண தோல் சுருள் கண்டெடுக்கப்பட்டு காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடத்தப்பட்ட பொழுது யோசியாவும் எரேமியாவும் ஒரே வயதுடையவர்களாக இளைஞர்களாக இருந்த பொழுது ஆண்டவருக்கென்று அநேக காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அவனுக்காக மரித்தவனுக்காக அவர்கள் அழுது கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு யோசியா மரணத்தை பற்றி நீங்கள் அழ வேண்டாம், அவர் நீண்ட காலம் ஆட்சி செய்த நல்ல அரசர், அவருடைய மரணத்தை குறித்து நீங்கள் துக்கம் அடைய வேண்டாம், ஆனால் அவருடைய மகனாகிய யோபகாஸ், சல்லும் என்று அழைக்கப்படக்கூடிய யோபகாஸ் பார்வோன் நேகோ என்கிற அந்த எகிப்தின் அரசனால 3 மாதம் ஆட்சி செய்த அவன் கடத்தப்பட்டு கொண்டு போயிட்டான. ஆமா தேசமாகிய ரிப்ளோவிலே அவன் அங்கே கட்டுவிக்கப்பட்டு மரித்து போனானே, அவனை குறித்து நீங்க அழுங்க. என எசேக்கியேல் 19:1-4 வரையிலும் இங்கே திரும்பி வராமல் தான் கொண்டு போன ஸ்தானத்தில் மரிப்பான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டுச்சு. அவன் மரித்து போனானே, அவனுக்காக, அந்த கடத்தப்பட்டவனுக்காக அழுங்கள் என்று சொல்லி எரேமியா இங்கே யோபகாசை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய ஸ்தானத்திலே கடத்தப்பட்ட பின்பு யோயாக்கீம் அவனுடைய சகோதரன் அந்த ஆட்சியை பிடித்த பொழுது அவன் 13வது வசனத்தில் என்ன செய்கிறான்? தனக்கு ஒரு விஸ்தாரமான வீடு, காற்று வீசும் விசாலமான மேலறையை கட்டுவேன் என்று சொல்லி பலகணிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து
ஜாதிலிங்க வர்ணம் பூசி மிகவும் ஒரு காஸ்ட்லியான ஒரு அரண்மனையை கட்டுகிறான். அநீதியினால் தன் வீட்டையும் அநியாயத்தினால் தன்னுடைய மேலறையை கட்டி தன் அயலான்கள் செய்கிற அந்த வேலைக்கு கூலி கொடாமல் அவர்களை சும்மா வேலை வாங்குகிறவனாக காணப்பட்டான். எப்படி அங்கே சாலமோன் அங்கே அரண்மனையை கட்டும் பொழுது கட்டாய வேலை என்று சொல்லி கூலி கொடாமல் வேலை வாங்கினானோ, அதே போல கட்டாய வேலை முறையை, ஊதியம் அளிக்காத அந்த வேலை முறையை மீண்டுமாக யோயாக்கீம் அங்கே நடைமுறைப்படுத்தினதை பார்க்கிறோம். அதற்காக எரேமியா சொல்கிறான், உங்க அப்பா அவர் யோசியா அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான். 16ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் சுகமாய் வாழ்ந்தான், அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அத்தனையாக அவன் ஏழைகளின் மேலே எளியவர்களின் மேலே கரிசனை செலுத்தி அவன் வாழ்ந்தபடியினால, என்னை சரியாக புரிந்து கொண்டிருந்தபடினால அவன் சுகமாய் வாழ்ந்தான். நீ கட்டாய வேலை என்கிற பெயரில் ஜனங்களை அழிக்கிறாயே. அங்கே யோயாக்கீம் நாட்களில் பணம் படைத்தவர்கள் மீண்டும் அதிகமான பணம் படைத்தவர்களாகவும் ஏழைகள் மிகவும் அதிகமான ஏழையாகவும் மாறுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம ஒரு கடைசி நாட்களாக இருக்கிறபடியினால தெளிவான சத்தியத்தை நாம் புரிந்து கொள்கிறதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் தெளிவான ஆலோசனையை அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அங்கே பூமியில் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அது அழிச்சிரும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்தால் உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளடைந்து காணப்படும். ஏனென்று சொன்னால் தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது என்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பணம் படைத்தவர்கள் அதிகமான பணம் படைத்தவர்களாக வாழ்கிறவர்களாகவும் ஏழைகளாக வாழ்கிறத ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியத்தை வேதத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே யோயாக்கீம் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டு ஜனங்களை அவன் கண்டுகொள்ளாமல் சிறுமையும் எளிமையுமானவருடைய நியாயத்தை அவன் தேடாமல் விட்டபடினால ஒரு தேவ கோபாக்கினை அவன் மேலே வரும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் அந்த 3 அதிகாரங்களிலேயே இந்த காரியத்தை அதிகமாக கற்றுக் கொடுக்கிறார். ஒருவன் தெருவில் ஓடி வந்து மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்த ஒரு வாலிபன், ஆண்டவரை சிறு வயது முதல் எல்லாவற்றையும் நான் கடைபிடிக்கிறேன், என்னிடத்தில் நான் என்ன கடைபிடிக்க வேண்டியது என்ன என்று கேட்கும் பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன்னிடத்தில் உள்ளவைகளை விற்று நீ ஏழைகளுக்கு கொடுன்னு சொன்னோடனே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினால அவன் திரும்பி போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் லூக்கா 3ஆம் அதிகாரம் அங்கே அந்த அதிகாரத்திலே அவன் அந்த யோர்தான் நதிக்கரையில் நின்று பிரசங்கித்த பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்த பொழுது வந்த ஜனங்களை பார்த்து அவன் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன? அந்த பாவம் இந்த பாவம் என்றெல்லாம் அவன் பெரிதாக பேசலை. நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டவங்களுக்கு 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுங்க, அங்கே சாப்பாட்டுக்கு இல்லாதவனுக்கு போஜனத்தை கொடுங்க என்று சொல்லி அங்கே கொடுக்கிற காரியத்தை குறித்து ஜனங்களுக்கு போதிக்கிறான். அங்கே ஆயக்காரர்கள் 13ஆம் வசனத்தில், நாங்கள் மனம் திரும்புகிறதற்கு என்ன செய்யணும், எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர் என்று சொன்ன பொழுது, உங்களுக்கு கட்டளை இட்டதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள், பண ஆசை வேண்டாம், லஞ்சம் வாங்காதிருங்கள் என்று சொல்லி அங்கே அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் போர் சேவகர்களும் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இடுக்கன் செய்யாமல் உங்களுடைய சம்பளமே போதும் என்று இருங்கள். நீங்களும் கை நீட்டி கையூட்டு வாங்காமல் லஞ்சம் வாங்காமல் போர் சேவகர்களும் உங்களுடைய பணியை செய்யுங்க. இப்படி அவர்கள் தங்களை ஒத்துக்கொண்டு தங்களை ஒப்பு கொடுத்து யோர்தான் கரையிலே அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றதை பார்க்கிறோம்.
யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் யாக்கோபு எழுதுகிறார், ஐசுவரியவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தத்தின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்தன. அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தருகிற பணங்களுக்கு அவர் கணக்கு கேட்கக்கூடியவராக இருக்கிறார். 5 தாளந்த கொடுத்து அதை வைத்து என்ன செய்தா என்று சொல்லி கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். 2 தாளந்த கொடுத்தா அதை வைத்து என்ன செய்தா என்று கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். 1 தாளந்தை கொடுத்தால் அதை கொண்டு என்ன செய்தா என்று சொல்லி கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். வெள்ளியும் பொன்னும் அவருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நம்ம தான் சம்பாதிக்கிறோம், நம்ம தான் எல்லாவற்றையும் செய்கிறோம்னு சொன்னால் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் நம்ம எஜமான் அல்ல. அதை அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் கைகளில் கொடுத்திருக்கிறார். எப்படி அனுபவித்தோம் என்பதற்கு நாம் அவரிடத்தில் தான் கணக்கு கொடுத்தாக வேண்டும். செல்வந்தர்களாக இருக்கிறார்களே அவர்களை 2 காரணங்களுக்காக கண்டிக்கிறார். ஏன்னா அவங்க பணத்தை எப்படி பெருக்குகிறார்கள், பணத்தை பெருக்குகிற வழி என்ன என்கிறதை பார்த்து சரியான காரியத்தில் சரியான முறைகளில் அவர்கள் பணத்தை பெருக்குகிறார்களா, 2வது பணத்தை பெருக்கிட்டு அவர்கள் அதை பயன்படுத்துகிற வழி, இந்த 2 காரியங்களையும் ஆண்டவர் உற்று கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறாங்க, பணத்தை எப்படி செலவு பண்ணுறாங்க, இந்த 2 காரியங்களிலும் மிகவும் அக்கறை உடையவராக ஆண்டவர் இருந்து கவனிக்கிறபடியினால இந்த யோயாக்கீமினுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி அந்த கட்டடங்களுக்கு மேலே கட்டடங்கள், மேலறைகளுக்கு மேலே மேலறைகள், இப்படிப்பட்ட காரியங்களை உண்டு பண்ணி ஜனங்களை மறந்துவிட்டபடியினாலே யோயாக்கீமை அவனுடைய அரசபையில் உள்ளவர்களை கொலை செய்து அவனை வெளியே எறிந்து விடுவார்கள் என்கிற ஒரு கொடூரமான ஒரு சட்டத்தை இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துவிடும். ஏனென்று சொன்னால் 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், யோயாக்கீமின் குமாரன் அந்த கோனியா என் வலதுகையினுடைய முத்திரை மோதிரமாக இருந்ததினாலும் அவனை நான் கலட்டி எரிந்து போடுவேன் என்று சொல்லி அடுத்தபடியாக அவனுடைய மகனை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். யோயாக்கீனை குறித்து இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக இன்றைக்கு யோசியா இவற்றையெல்லாம் அறிந்து செயல்பட்டார். யோயாக்கீம் அறிந்து செயல்படாமல் சுகபோகமாய் வாழ்ந்தார். அவர் நேபுகாத் நேச்சாருக்கு வரி செலுத்த எதிர்ப்பு தெரிவித்தார். யோயாக்கீம் அவருடைய சொந்த அரசபை மன்ற உறுப்பினர்களால் கிமு 598 அவர் கொலை செய்யப்பட்டார். அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய மகனாகிய அங்கே யோயாக்கீன் அவன் அரசனாக அவன் வந்ததை நாம் பார்க்கிறோம். அவனும் 3 மாதமும் 10 நாளும் தான் ஆட்சி செய்கிறான். அவனுக்கு தான் பேர் கோனியா. 18 வயதில் பொறுப்பேற்கிறார். 3 மாதங்கள் ஆட்சி. கிமு 598 சிறைபிடிக்கப்பட்டு அவனும் அவனுடைய அம்மாவும் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். கிமு 562 நேபுகாத் நேச்சார் மரணத்திற்கு பின்பாக ஏவில் மே ரோதாக் என்னும் சொல்லக்கூடிய ஏவில் மொராதாக் என்னும் பாபிலோனிய அரசன் யோயாக்கினை சிறையிலிருந்து விடுவித்து அவனை அரச விருந்தினராக்கி தம்மோடு கூட அமர பண்ணினான். ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் பாபிலோனிலே தான் அவன் செலவிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இந்த யோயாக்கீன் அல்லது கோனியாவை குறித்து எழுதப்பட்ட காரியம் என்ன, அவனுக்கு 7 குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி 1 நாளாகமத்தில் 3ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் அந்த கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியல் இருக்கிறாங்க, மல்கீராம் இருக்கிறாங்க, பெதாயா, சேனாசார், எகமியா, ஓசாமா, நெதபியா என்பவர்கள் அவனுடைய குமாரர்கள். 7 குமாரர்கள். அவர்கள் இருந்த போதிலும் கூட ஒருத்தர் கூட ஆட்சியில் உட்கார முடியாதபடிக்கு அங்கே ஆண்டவர் அந்த காரியத்தை செய்து விட்டதை பார்க்கிறோம். என் வலதுகையினுடைய மோதிரம் அவனை கலட்டி எரிந்து போடுவேன், அவனை ஒப்பு கொடுப்பேன், உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் நான் துரத்தி விடுவேன், நீங்கள் அங்கே தான் சாவீங்க, இனி வாஞ்சித்தாலும் தேசத்திற்கு திரும்பி வர முடியாது, அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையாக
விரும்பாத பாத்திரமாக நீ மாறிவிட்டாய். இந்த புருஷன் சந்தானமற்றவன், வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். இவனுடைய வித்துல ஒருவனும் வாழ்வடைந்து அரசால போவதில்லை என்று சொல்லி யோயாக்கீனை குறித்து ஆண்டவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். கடைசி அரசனாகிய சிதேக்கியாவை முதலிலேயே நாம் பார்த்து விட்டோம். இதற்கு பின்பாக சிதேக்கியாவினுடைய நாட்களிலே அவன்கள் கண் பிடுங்கப்பட்டவனாக, அவனுடைய குமாரர்கள் அவனுடைய கண்களுக்கு முன்பாக வெட்டி கொலை செய்யப்பட்டவர்களாக, அதற்கு பின்பாக எருசலேமினுடைய ஆலயம், எருசலேமினுடைய அலங்கங்கள், பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் நேபுகாத் நேச்சாரால் தீ கொளுத்தப்பட்டு அவைகள் அழிக்கப்பட்டதை பார்க்கிறோம். நமக்கு இந்த சத்தியத்தில் இருந்து ஒரு ஆழமான காரியத்தை கற்றுக்கொள்ள நாம் கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய, கைகளிலே கொடுக்கக்கூடிய பணத்தில் ஆண்டவருக்கு எப்படியாக நாம் அதை செலவழிக்கிறோம், நாம் எப்படியாக அதை சம்பாதிக்கிறோம் என்பதில் ஆண்டவர் மிகுந்த கண்ணும் கருத்துடையவராக அவர் இருக்கிறார். அவைகளை நாம் சரியாக ஆண்டவருக்குடைய நாமத்திற்கென்று எவ்வளவு சம்பாதித்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று, அவருடைய ஊழியத்திற்கென்று நாம் செலவழிக்கும் பொழுது நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் நம்ம இருதயம் இருக்கும். அங்கே பூச்சி அரிக்காது, அங்கே துரு பிடிக்காது, திருடர்கள் கண்ணமிட்டு திருட முடியாது. இங்கே சேர்த்து வச்சோன்னு சொன்னால் இங்கே பூச்சி அரிச்சிரும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடிடுவாங்க. மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்காது. ஆண்டவருக்காக செய்கிற எல்லா காரியங்களுக்கும் மறுமேல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ முடியும். இதுவே கர்த்தரை அறிகிற அறிவு என்று சொல்லி யோசியாவை குறித்து சொல்லி யோயாக்கீமுக்கு எரேமியா அறிவுறுத்துகிற காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்க வேண்டும். கடைசி நாட்களில் பொக்கிஷங்களை சேர்த்தீர்களே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அதுக்கு ஓரங்கட்டி விடாதபடிக்கு அவருக்கென்று பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவோ அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதா ஓ அபிஷேகம். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சம்மாவோ அபிஷேகம், ஆட மேல கண்ணு போச்சுனா அம்போதா ஓ அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். நீ காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்.